ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னைக்கு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு அழகான நல்ல செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்க யாரையும் நம்பாத, உன்னை மட்டுமே நம்புன்னு நான் சொன்னதை கேட்டு உன் வாழ்க்கைக்கான சரியான விஷயங்களை நீ சிறப்பாக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்ட. இனி எல்லா விதத்திலும் இந்த வராகி அம்மா நானே உன் கூட இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். இப்போது சொல்கிறேன் கேளு. நீச்சல் குளத்தில் உனக்கு நீச்சல் தெரியாவிட்டாலும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நீச்சல் தெரியும். அவங்க உன்னை காப்பாற்றிடுவாங்கன்ற நினப்போட இறங்கக்கூடாது. அதே போல தான் வாழ்க்கையிலையும் நீ எந்த காரியத்தில் இறங்கினாலும் கூட இருக்கவங்க உன்னை காப்பாற்றிடுவாங்க, உனக்கு உதவி செஞ்சிருவாங்கன்னு அடுத்தவங்களை நம்பி நீ எந்த செயலிலும் களம் இறங்கக்கூடாது என்று சொல்லவே. உனக்கான செயல்களில் நீ தான் தைரியமாக இறங்கணும், வேலை செய்யணும். அடுத்தவங்க உனக்காக கஷ்டப்படவோ உன் வாழ்க்கையை வாழவோ மாட்டாங்க. உனக்கான எல்லாத்தையும் நீ மட்டும்தான் செய்யணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கும். அடுத்தவங்களுடைய உருவத்தை பார்த்து அவங்க நல்லவங்களை நினச்சிக்கிட்டு நீயாக அவங்கள நம்பி கஷ்டப்பட வேண்டாம். உருவத்துக்கு மதிப்பு கிடையாது. ஒரு மனிதனுடைய சிந்தனைகளும் செயல்களுக்கும் தான் மதிப்பு. வெளியே பார்க்குறதுக்கு எல்லாருமே நல்லவங்கள போல தான் இருக்கலாம். எல்லாரையும், அதுவும் முக்கியமாக நிறைய பேர் நல்லவங்களா, லட்சணமாக, அழகா, நிறமாக, நல்ல மனசு உள்ளவங்க போல கூட இருக்கலாம். ஆனால் கூட சேர்ந்து பழகும்போது தானே அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் எவ்வளவு மோசமாக இருக்குது, அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்றது தெரிய வரும். யாரையும் நம்பி நீ ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு. உன்னை நம்பு. உனக்கான முயற்சிகளை நம்பிக்கையோட செய். யார் உன்னை நம்பினாலும் நீ அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை அளவோடு இருக்கட்டும். மற்றவங்க வச்ச நம்பிக்கையும் பொய்யாக்கிறாம நீ எப்போதும் உண்மையாக இருக்க கற்றுக்கோ. எப்போதுமே வாழ்க்கையில் ஒன்றுக்கு ஒன்று முரண்படத்தான் செய்யும். நீ நினச்சது நடக்காதது, ஆனால் நடக்காது நினச்சது டக்குன்னு உடனே நடந்துடும். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் நீ தயாராயிரு. ஒரு துணியை கத்திரிக்கோலை வச்சு வெட்டவும் ஊசியை வச்சு தைக்கவும் செஞ்சாதானே அந்த துணி அழகான ஆடையாக உருமாறும். கத்திரிக்கோலை வெட்டவே கூடாதுன்னா எப்படி தைக்க முடியும்? ஆக ஒரு அழகான ஆடை உருவாகணும்னா அதுக்கு கத்திரிக்கோளும் அவசியம், ஊசியும் அவசியம். வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள், சேர்க்கறதுக்கு ஊசி. எந்த இடத்துல எப்படி கத்திரிக்கணும், எந்த இடத்துல எதை சேர்த்து தைக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது போல தான் உன் வாழ்க்கையை அழகான ஆடையாக உருமாற்றும் விதமாக சில விஷயங்களை ஒட்டியும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து வெட்டி விட்டு தேவையான விஷயங்களை உன் கூட சேர்ந்து ஒட்டி வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன் தொழிலையோ வேலையையோ நேசித்து செய்ய பழகு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காத. அவங்க வேலையிலையும் காரியத்திலையும் உஷாராக தெளிவாக தான் இருப்பாங்க. நீ தான் உனக்கான காரியங்களில் தெளிவாக களத்தில் இறங்கணும். யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து கடைசியில் நீ கஷ்டப்படக்கூடாது. உன்னை காயப்படுத்துறதுக்கான ஆயுதமாக நீயே இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. யாராக இருந்தாலும் அளவோட நேசி, அளவோட நம்பிக்கைவை. அதுதான் உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாது. உன்கிட்ட பொய்யா இருந்தவங்களும் உன்கிட்ட பொய் சொன்னவங்களும் போலியாக நடித்தவங்களும் சந்தோஷமாக இருக்கும்போது உண்மையாக இருந்த நீ மட்டும் எதுக்காக கவலைப்படணும்? மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதே அளவுக்கு நீயும் அவங்களுக்கு இடம் கொடுத்தினா போதும். யாரிடமும் அளவுக்கு அதிகமாக அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொட்டி வச்சுட்டு அப்புறம் நீ கஷ்டப்பட்டு நிற்க வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் நீ யாருக்கிட்ட உருகி அன்பை கொடுக்குறியோ அவங்க வேறு யாரோ ஒருத்தர் முக்கியம்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு எப்போ வேணாலும் போயிடுவாங்க. அதனால் யாராக இருந்தாலும் நீ அளவோட நம்பிக்கையை வைக்க பழகு. கடலில் கல்லை தூக்கி போட்டினா கல் காணாமல் போயிடும். அதே போல் யார் உன் மேலே கல் எறிஞ்சாலும் அதை கண்டுக்காமல் கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா எந்த விமர்சனமும் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. செடியில் இலைகள் இருக்கா இல்லையான்றது முக்கியமில்லை. செடிகள்னால் அதில் பூக்கள் இருக்கணும். பூக்கள் இருந்தால் தான்
அதை அழகாக பயன்படுத்த முடியும். அதே போல் பூ இருக்கிற செடிக்கு மதிப்புங்கிறது போல மனிதன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டியா கவலைப்பட்டியாங்கிறத இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ ஜெயிச்சியாங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. என்ன நடந்தாலும் அதை தகண்டு எரிந்து கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுல உறுதியாக இரு. எல்லா நேரங்களையும் நீ எதிர்பார்க்குறதே வாழ்க்கையில் நடந்துடாது. சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காதது நடக்கும் போதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட இரு. நேரத்துக்கு தகுந்தாற் போல மாறி மாறி நடிக்கக்கூடிய மனசு உள்ள மனிதர்கள், குணம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்க. பொய்யா நடித்து போலியாக பேசுபவர்களிடம் நீ நம்பி ஏமாந்து போயிடாத. தன்னம்பிக்கையோட தைரியமாக இரு. எல்லா விஷயங்களையும் நான் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்ம தனியாக இருக்கோமே, நம்ம தனியாக தவிக்கிறோமே, நம்மளால் வெற்றி பெற முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். யாரையும் தேடி போனினாதான் அவங்க உன்னை அலட்சியப்படுத்துவாங்க. அமைதியாக உன் வேலையை நீ பார்த்தாலே உனக்கான எல்லாம் தானாக உன்னை தேடி வரும். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்னா கண்டிப்பாக ஏமாற்றம்தான் மிஞ்சுமென் செல்லமே. யாரையும் எதிர்பார்க்காம உன்னை மட்டுமே நீ நம்பணும். உனக்கான நல்லதை இந்த வராகியமாக நடத்தி கொடுப்பேன்னு நீ நம்புனினா உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். நடிப்பும் பொய்யும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்படாதே. இனிமேதான் நான் உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். கவலைப்படுறதாலேயோ கண்ணீர் விடுறதாலேயோ இங்கே எதுவும் மாறிடாது. அமைதியாக பொறுமையாக உனக்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்ய. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தர்றேன். உன்னுடைய எண்ணங்கள் என்ன, உன் சிந்தனைகள் என்னங்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அமைதியாக இருந்து உனக்கான காரியங்களை திறம்பட ஜெயிக்க தயாராகு. இந்த உலகத்தில் உன்னை வாழ்த்த நினைக்கிறவங்களை விட வீழ்த்த நினைப்பவர்கள் தான் அதிகம். யாருடைய சூழ்ச்சி வலைக்குள்ளேயும் நீ மாட்டிக்காத. தைரியமாக அமைதியாக பொறுமையாக இருந்து உனக்கான செயல்களில் ஜெயிச்சிடணும் என் செல்லமே. எப்போதுமே நிமிர்ந்து நிற்கிறது தான் பலம்னும் வளைஞ்சு கொடுக்கறது தான் பலவீனம்னு நினைக்க வேண்டாம். நிமிர்ந்து நிற்கிற பெரிய மரம் புயலோ வெள்ளமோ வரும்போது சாஞ்சிடும். ஆனால் வளைஞ்சு நிற்கக்கூடிய புல்லுகள் எவ்வளோ புயல் வெள்ளம் அடித்தாலும் கடைசியிலையும் அது உயிரோடு தான் இருக்கும், கீழே விழுகவும் செய்யாது. அதனால் எல்லா இடத்துலையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போலதான் சில விஷயங்கள் மாறுமே தவிர எல்லாமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. மாறக்கூடிய சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையும் நீ சரியாக புரிஞ்சுக்கோ. கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க, தூரமாக இருக்கிறவங்கெல்லாம் உன் மேலே பாசம் இல்லாதவங்க நினைக்காத. கூட இருந்துக்கிட்டே உனக்கு குழி பறிக்கிற மனிதர்களும் இருக்காங்க. உன்னை விட்டு தூரமாக இருந்தாலும் உனக்கு நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களும் இருக்காங்க. உனக்கு புத்தி சொல்கிறதுக்கு உன்னை சுற்றி 100 பேர் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை நீ சுய புத்தியோடு வாழ்ந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க சொல்கிற 1000 விஷயங்களை பற்றி யோசிக்காமல் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. 1000 பேர் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் 1000 விதத்தில் பேசினாலும் அத்தனை பேருக்கும் நீ பதில் சொல்கிறதுக்கு உன் ஆயுள் போதாது. அதனால் உனக்காக நீ வாழ பழகணும், ஊருக்காக வாழ வேண்டாமேன்னு செல்லமே. யாரெல்லாம் உன்னை விட தூரத்தில் இருக்காங்களோ நீ அவங்கள அதே தூரத்திலேயே வைக்க பழகு. யார் உங்ககிட்ட நெருக்கமாக நம்பி பேசி பழகுறாங்களோ அவங்களுக்கு நீ நெருக்கமாக நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ. விதி உனக்கு எதிராக 1000 கதவுகளை மூடினாலும் இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோட தொடர்ந்து உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. யார் உன்னை என்ன விதத்தில் என்ன குறை சொன்னாலும், பழி பாவத்தை ஓ மேலே போட்டாலும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு கலங்காத. உன்னை குறை சொல்கிறதுக்கும் பழி சொல்கிறதுக்கும் அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. ஏன்னா நல்லவங்க எப்போதும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. தப்பானவங்களே இருந்தாலும் தப்பு செஞ்சுருந்தாலும் நல்லவங்க அடுத்தவங்க மேலே பழி போட மாட்டாங்க என் செல்லமே. அதை கண்டுக்காமல் கடந்து போவாங்களே தவிர ஒரு மனிதனிடம் இருக்கும் நிறைகளைத்தான் நல்லவங்க பார்ப்பாங்களே தவிர குறை சொல்லி குத்தி காட்டுற பழக்கம் நல்லவங்களுக்கு இருக்காது. அதனால தான் உன்னை யாராவது குறை சொன்னாலும் குத்தி காட்டினாலும் அந்த மோசமான மனிதருடைய வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேட்க வேணாம்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா இப்படி உன்னை தப்பாக பேசுகிறவங்கள தாண்டி போகணும். உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்போதுமே உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து நீ ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிடு. இந்த வராகி அம்மா
உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்போதுமே ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளோ வசதி இருக்குது, காசு பணம் நகை இருக்குன்றது பெருசு இல்லை. சுற்றி இருக்கவங்க எத்தனை பேர் அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக பழகுறாங்க, இவங்க எப்படி மற்றவங்க கிட்ட அன்பாக பொறுமையாக பாசமாக நடந்துக்கிறாங்கன்றது தான் முக்கியம். விலை உயர்ந்த கைபேசியை வச்சிருக்கிறது பெருமை நினைக்காத. நீ எந்த கைபேசியை வச்சிருந்தாலும் நீ தொடர்பு கொள்ளும்போது உன்னுடைய அழைப்பை அடுத்தவங்க ஆர்வத்தோடு எடுத்து பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். நல்ல உறவுகளை நல்ல விதத்தில் சம்பாதிச்சு வச்சுக்கோ. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீ தனியாக நிற்க தயாராக தைரியமாக நில்லு. நல்ல விஷயத்துக்காக நீ தனியாக நிற்கும்போது இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக நின்று உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் உன்னை மறுபடியும் மறுபடியும் மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய குணம் உன்னை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட உன்னுடைய பெற்றோர்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்களை தவறு தப்புன்னு சொல்லி குறை சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்க நினைக்காதே. பெரியவங்க தானே, நம்மளை பெற்றவங்க தானே, சின்ன சின்ன தப்பு செஞ்சால் மன்னிச்சிருவோம் மறந்துடுவோம் அப்படின்னு கடந்து போக தயாராயிரு. வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த உறவுகளிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. யாராவது உன்னை பிரிஞ்சு போக நினச்சாலும் அவங்ககிட்ட போய் என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் நல்லது தான் செஞ்சேன்னு கெஞ்ச வேண்டாம். உண்மையிலேயே உன்னை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் உன்னை விட்டு போகிறவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுடு. ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சும் காசு பணத்தை வச்சும் எந்த ஒரு உறவையும் நீ தாழ்வாக நினைக்காதே. நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. நேற்று வரைக்கும் உன்னை முக்கியம்னு சொன்னவங்க இன்னைக்கு உன்னை யாரோவா பார்க்குறாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படாமல் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம், இதுதான் நிதர்சன உண்மைங்கிறத புரிஞ்சு ஏற்றுக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு நாளையும் அமைதியாக கடந்து செல்ல தயாராக இரு. எவ்வளவுதான் உனக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உன்னை மதிக்கலை, உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலனா அப்படிப்பட்டவங்களை தூக்கி எரிஞ்சிட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. உன்னை மதிக்காத மனிதர்களை விட்டு நீ விலகி நிற்கும் போது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்காகவும் மாற போகிறதில்ல. நீயும் அடுத்தவங்களுக்காக மாறாமல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு மன மகிழ்ச்சியோட வாழப்பழகு. அடுத்தவங்க மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க, நம்மளை தேடி வருவாங்க, நமக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறத விட்டுட்டு உன்னை நீயே மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. மற்றவங்க உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நீ அதுக்காக மனசை போட்டு வருத்திக்க வேண்டாம். ஏன்னா ஒரு வைரத்தோட மதிப்பு கூழாங்கலுக்கு தெரியாது. நீ ஒரு வைரங்கிறத வைர வியாபாரியால் மட்டும்தானே புரிந்து கொள்ள முடியும். கூழாங்கற்களாக இருக்கும் சாதாரண மனிதர்கள் உன் மதிப்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படாத. எதையும் எதிர்பார்த்தினா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அடுத்தவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீயாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்காத. நீ பாட்டுக்கு அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன்னை வேண்டாம்னு சொல்கிற மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீ நிற்கவே கூடாது என் செல்லவே. ஏன்னா ஒருத்தர் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்க நினைக்கும் போது நிராகரிக்கும் போது மறுபடியும் அவங்கள தேடி போனீன்னா முதல்ல உன்னை அவமதிப்பாங்க, அடுத்தது உன்னை வெறுப்பார்கள், அடுத்து நீ தான் இந்த உலகத்தில் மிக மோசமானவன்ற பட்டத்தை உனக்கு கட்டிடுவாங்க. அதனால் எந்த இடத்துல உன்னை மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நில்லு. மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது.